கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான முறையில் ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் 1 kg ப்ரான் எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 4 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் இது கூடவே நம்ம கடுகு, சோம்பு இது ரெண்டையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது ரெண்டும் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே பச்சை மிளகா, நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துட்டு பேனோட லிட்டை க்ளோஸ் பண்ணி தக்காளி நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு வேக விடுங்க. தக்காளி நல்லா வெந்ததும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா ஐட்டத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மசாலா தக்காளி வெங்காயத்து கூட நல்லாவே வதக்கி விட்டுருங்க. மசாலா நல்லா வெந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க ப்ரான் ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா நல்லா ப்ரானில் பரவி விட்டுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ப்ரான்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சி என்னவா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லாவே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கிரேவியை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான சூப்பரான சுலபமான முறையில் செய்யக்கூடிய ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை சூடான ரைஸ் கூட நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ப்ரான் எடுத்தீங்கன்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.